ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே, வெரி குட். ஸோ குட் மார்னிங் டிஎக்சன். ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய டிஎக்சனுடைய குட் மார்னிங் சொல்லிக்கொண்டு, ஸோ டிஎக்சனுடைய ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அனைவருக்கும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்தவனாக, ஸோ மீண்டும் இன்று இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை டிஎக்சன் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்பீக்கரோட நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியான ஃபினான்சியல் சம்பந்தமாக நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ அதுக்கு சம்பந்தம் கிளியரா ஒரு பிக்சர் கொடுக்க போறாரு. ஸோ அதுக்கான ஒரு தகுதி நிறைந்த ஒரு நபர் தான் இன்னைக்கு பேச இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னதாக சில தகவல்கள் சொல்லிட்டு நம்ம இன்றைய சிறப்பு பேச்சாளரை அழைப்பதா இருக்கிறோம். ஸோ இந்த ஜூம் மீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 508வது நிகழ்ச்சியாக இன்னைக்கு நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நம்ம நன்றி செலுத்துறோம். ஸோ என்னோட ஆடியோ கரெக்டா இருக்கா? அண்ணா கிளியரா இருக்குங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இன்னைக்கு ஆன்லைன் மீட்டிங் பண்றதுனால நம்ம இல்லையா? ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக ஒரு சிறப்பாக ஒரு அர்ப்பணிப்போட பல டிஎக்ஸ் நம்ம வந்து இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். இந்த மீட்டிங் மிக முக்கியமான நோக்கமான கம்பெனி சம்பந்தமான, பொருட்கள் சம்பந்தமான, வியாபாரம் சம்பந்தமான, நெட்வொர்க் நுணுக்கமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க கண்டிப்பா இது சம்பந்தமா ஆர்வமா இருந்தா நேரத்துல மிக சிறப்பான தகவல்களை நிறைய சிறப்பு பேச்சாளராக வரக்கூடிய அவங்க வந்து தகவலை தர்றாங்க. அவங்க வந்து பல விதத்துல ஆதாரத்தோட தகவலை திரட்டி கொண்டு தர்றாங்க. ஸோ அதனால நீங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மீட்டிங்கை மிக கவனமாக பிரசன்டேஷன் பாருங்க, ஆடியோவும் கேளுங்க, வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து பிரயோஜனமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மீட்டிங் ஒரு டிஎக்ஸ் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ரஞ்சன், எம்பிடிஎம் கார்டியாலஜி, அது இல்லாம டிஎன்ஜி இந்த மீட்டிங் சிறப்பாக வந்து அவங்களுடைய தலைப்புகளை கொடுத்து நன்றி சொல்லுங்க. யார் பயனடைறீங்களோ உங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். ஸோ இன்னைக்கு இந்த மீட்டிங்ல வந்து பேச இருக்கக்கூடிய நபர்களை பத்தி நம்ம விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஸோ டிஎக்சன் கம்பெனி பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாம இருக்காது. ஸோ டிஎக்சன் கம்பெனி வந்து 1991 தொடங்கப்பட்டு இன்னைக்கு 32 வருடமாக மிக சிறப்பாக வந்து இந்த கம்பெனி நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா அந்த டிஎக்சன் கம்பெனியோட சிறப்பு அம்சத்துல ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட். நீங்க ஒரு மெம்பர்ஷிப்ல உலகம் முழுவதும் உங்களால வந்து 180-200 நாடுகள்ல உங்களால வந்து வியாபாரம் செய்து கொள்ள முடியும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு லைசன்ஸை, ஒரு வாய்ப்பை லைஃப் டைம் நமக்கு தர்றாங்க. அது வந்து டிஎக்சன்ல வந்து சிறப்பு. அது இல்லாம எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லாம இந்த டிஎக்சன் கம்பெனி பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டரிய கல்டிவேஷன் பண்றதுலயும், அதுல வந்து ப்ராசஸிங் பண்றதுலயும், பேக்கேஜிங் பண்றதுலயும், அவங்க வந்து ஃபார்வர்டிங் பண்றதுலயும், இந்த பொருளை கொண்டு நம்ம கையில ஒப்படைக்கிற வரைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் கம்பெனி செய்யறதுனால நிறைய ஃபேக்டரி, கிட்டத்தட்ட 25 ஃபேக்டரி இருக்குது. இந்தியாவில மட்டுமே 4 ஃபேக்டரி இருக்குது. பாண்டிச்சேரியில ஃபேக்டரி இருக்குது, ஹிமாச்சல்ல ஃபேக்டரி இருக்குது, அஸ்ஸாம்ல ஃபேக்டரி இருக்குது. அடுத்தது வந்து தெலுங்கானால உலகத்திலே மிகப்பெரிய ஃபேக்டரி கிட்டத்தட்ட 150 ஏக்கருக்கு மேல இருக்குது. இன்னைக்கு வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 3 நாட்கள் பாத்தீங்கன்னா கிரவுன் டைமண்டுக்கு மேல உள்ளவங்களோட சிறப்பான மீட்டிங் வந்து தெலுங்கானால சித்திப்பேட்டை ஃபேக்டரியில் நடந்துட்டு இருக்குது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் சிறப்பான அந்தஸ்தை அடைந்து பல விதமான விருதுகளை கிடைக்குது. ஏன்னா நீங்க கண்டிப்பா ஒரு புதிய நபர்கள் வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது. தலையங்காலும் புரியாம கேட்கும் போது உங்களுக்கு வந்து விளங்காது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பேச்சாளர் கொடுக்கக்கூடிய தகவலுக்கும், இந்த டிஎக்சன் கம்பெனிக்கும், டிஎக்சன் வியாபாரத்திற்கும், இந்த தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கு என்பதுதான் இந்த நம்ம விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம டிஎக்சன் கம்பெனி மிக சிறப்பான நலவாழ்வு பொருட்களை தந்துகிட்டு இருக்குது. அந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது மட்டுமல்லாம இதன் மூலியமாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தையும் வந்து உலகம் முழுவதும் செய்ய முடியும். நம்ம லோக்கல்லையும் செய்ய முடியும், தமிழ்நாட்டிலையும் செய்ய முடியும், இந்தியாவிலையும் செய்ய முடியும், உலகம் முழுவதும் செய்ய முடியும்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல இதுல வந்து மெம்பர் இருக்கிறாங்க. மிக சிறப்பாக வந்து இந்த கம்பெனி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல சிறப்பு விருந்தினர் நம்ம எல்லாரும் சேர்ந்து அழைக்கதா இருக்கிறோம். ஸோ அவருக்கு பத்தி சின்ன ஒரு அறிமுகம் செய்து நம்ம வந்து அவங்களை கூப்பிட்டுருவோம். ஸோ இன்னைக்கு வந்து பேச இருக்கக்கூடிய நிகழ்ச்சி செய்யக்கூடியவருடைய சில விளக்கங்கள், சில பயோடா. ஸோ அவர் வந்து பிஇ படிச்சிருக்கிறாரு. ஸோ எம்பிஏ கிராஜுவேட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 12 வருடங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நவ்
ஃபினான்சியல் கோல் பிளானராக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் அட்வைசராகவும் இருக்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்கர். ஸோ அது இல்லாமல் வந்து என்எல்பியில் வந்து மாஸ்டர் ப்ராக்டிஷனராக இருக்கிறாங்க. எஃப்என்ஓ ரைட்டர். அது இல்லாமல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கிறாங்க. டிஎக்ஸ்எல்ல பல ஆண்டு காலமாக அவங்க வந்து பயணிச்சு இன்னைக்கு டிஎக்ஸ்எல்ல ஸ்டார் டைமண்ட் என்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா மிக சிறப்பான ஒரு தலைப்பு. என்னன்னு சொன்னா இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில நிறைய வந்து வேலை வாய்ப்புகள் உள்ள பிரச்சனை, அதுல உள்ள என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பு, அது சம்பந்தமான வந்து ரூமர், இது சம்பந்தமான வந்து விளக்கமா பேசிருக்கிறாங்க மிஸ்டர் வந்து ரவிச்சந்திரன் அவர்கள். ஸோ நம்ம அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி நம்முடைய இந்த சிறப்பு பேச்சாளரை அழைப்போம். ஸோ வாருங்கள் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களே, வெல்கம் வெல்கம். ரொம்ப நன்றி அஜய் சார். ஷேர் பண்ணி வாய்ஸ் கரெக்டா இருக்கா? இருக்கு வாய்ஸ் கரெக்டா இருக்குது. உங்களுடைய பிரசன்டேஷன் கரெக்டா இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஐ திங்க் நெட்வொர்க் இன்ஸ்டேபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி இப்போ ஸ்டேபிளா தான் இருக்குது. அன்ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா நம்ம ஓகே பார்த்துப்போம். வீடியோ ஆஃப் பண்ணிப்போம். ஓகே நோ ப்ராப்ளம். சார் யூ கேன் கேரி ஆன். நம்ம டாபிக் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்திருக்கோம்னா, இப்போ ஜாப் செக்யூரிட்டிங்கிறது வந்து 21வது செஞ்சுரியை பொறுத்த அளவுக்கு இது ஒரு மித்து. ஏன்னு பாத்தீங்கன்னா போன செஞ்சுரி வரைக்கும் நம்ம முந்தின ஜெனரேஷன் வரைக்கும் மேக்சிமம் எப்படி பார்ப்பாங்கன்னா 2000க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல வேலையில போயிட்டா ஜாயின் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அதே கம்பெனில இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ எப்போ எந்த கம்பெனில யார வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. அதுவும் இப்ப லேட்டஸ்டா நம்ம நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ் த்ரெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களுடைய ஒவ்வொரு செக்டருக்கும் வந்து பயங்கரமான த்ரெட்ஸ் இருக்கு. ஏஐ உள்ள வந்ததுக்கு அப்புறம் புது புது டெக்னாலஜிஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது மல்டிஃபோல்டா பெருகி இருக்கு. இப்போ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். அது என்னவா இருக்கு, என்ன அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்பிஏ கிராஜுவேட். ஆக்சிஸ் பேங்க்ல எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு 12 இயர்ஸா ஒர்க் பண்ணேன். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா 2020 வந்து ஐ ரிட்டையர்டு ஃப்ரம் கார்பரேட் லைஃப்னு வைங்களா. கார்பரேட் எம்ப்ளாயியா இருந்து நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சோ, வாட் மை ஹார்ட் செட், எனக்கு என்ன செய்யணும்னு தோணுச்சோ அதெல்லாம் பல விஷயங்கள் நான் செய்ய ஆரம்பிச்சேன். நிறைய படித்தேன், நிறைய சர்டிஃபிகேட்ஸ் பண்ணேன், ஃபினான்ஸ்ல பண்ணேன், ஹெல்த் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் பண்ணேன், என்எல்பி எனக்கு ரொம்ப நாளாக படிக்கணும்னு இருந்துச்சு, அதை பண்ணேன். அந்த 12 வருஷம் நான் படிக்க முடியாது என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்றதுக்கு படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த 12 வருஷத்துல என்னால வந்து பேங்கிங் ஃபினான்ஸ் மட்டும் அது ரிலேட்டடா தான் நிறைய கற்றுக்க இருந்துச்சு. அதுக்கே கரெக்டா இருந்துச்சு டைம். பேங்க்கு போறவங்களோட நிலைமை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து நான் என்னுடைய செகண்ட் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். எம்பிஏ இன் டைரக்ட் செல்லிங் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னென்ன இப்ப நான் பேங்கிங்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் இப்ப என்னென்ன பண்றேன்னா நிறைய விதமான விஷயங்கள் பண்றேன். என்னன்னா மெயினா ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர், டைரக்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்கேன். சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானரா இருக்கேன், ரிட்டையர்மெண்ட் அட்வைசரா இருக்கேன், என்எல்பி மாஸ்டர் பிராக்டிஷனர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், எஃப்என்ஓ ரைட்டரு, பயோஹேக்கிங் இப்போ ரீசெண்டா அது படிச்சுட்டு அது கோச்சா இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசை வருதோ அதெல்லாம் நிறைய படிக்கிறேன்னு வைங்களேன். இப்ப நம்ம இன்னைக்கு என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், நம்ம இந்தியன் எக்கானமியோடைய பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் பார்த்துட்டு கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் எக்கானமியில
எப்படி கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் நமக்கு அப்ளை ஆகுது, அதுல வந்து salaried பர்சன் அப்புறம் சிறு முதலாளிகளுடைய த்ரெட்ஸ் என்னவா இருக்கு, அவங்களோட சேலஞ்சஸ் என்னவா இருக்கும், அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிறதுக்கான சில ஃபினான்ஷியல் டிப்ஸ், டைரக்ட் செல்லிங் எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கடைசியில கொஷின்ஸுக்கு அப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்கணும். போன வருஷமே நான் சொல்லியிருந்தேன், குரூப்ல போட்டிருந்தேன். அது கடைசியா கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஓகே. நம்ம இந்தியன் எக்கானமி பொறுத்தளவுக்கு நம்ம ஆன்ஷியன் டைம்ஸ்ல இருந்து இப்போ 2025 வரைக்கும் எப்படி இருந்தது அப்படிங்கறது பார்க்கணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா பாத்தீங்கன்னா 0 AD இருந்து எடுத்துக்கலாம். ஆஃப்டர் கிரைஸ்ட் 1வது வருஷத்துல இருந்து எடுத்தோம்னா 1700வது வருஷம் வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, உலகத்துல நடக்கிற எல்லா ப்ரொடக்ஷன்லயுமே வந்து 1/3 இந்தியாவு தான் இருந்ததுங்க. இந்தியா வந்து ஒரு சாதாரண ஒரு நாடா இல்ல. இது பல பேத்துக்கு தெரியாது. இது வந்து 33%, 30க்கு மேல இருந்தது. இந்தியாவும் சைனாவுமே பாத்தீங்கன்னா 2/3 நம்ம வந்து வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் 1700ல இருந்து 1947 வரைக்கும் இந்த காலனைசேஷன்னால பிரிட்டிஷ் உள்ள வந்து நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரையும் சொசைட்டல் ஸ்ட்ரக்சரையும் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரையும் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் பண்ணதுனால நம்மளுடைய ஜிடிபி வந்து 33%ல இருந்து 3% வரைக்கும் குறைஞ்சதுங்க. அதுக்கப்புறம் 1947க்கு அப்புறம் அவங்க இங்க நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதையும் நிறுத்தினதுனால இந்தியா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது இந்தியால. அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இதாகணும். இந்த டைம்ல இன்னும் கீழே போச்சுங்க. கிட்டத்தட்ட 1% வரைக்கும் வேர்ல்டு ஷேர்ல நம்மளுடைய ஜிடிபி கீழே போச்சு. அந்த 250 வருஷத்தோடைய டிஸ்ட்ரக்ஷனை சரி பண்றதுக்கு ரொம்பவே நம்ம வந்து கஷ்டப்பட்டோம். 1% வரைக்கும் போச்சு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா 2000ல இருந்து 2025 வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கோம்னா 3 மடங்கு. இந்த 20 வருஷத்துல வந்து கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, பாத்துங்க. நெட்வொர்க் சார் அதனால வீடியோ மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வீடியோ ஆஃப் பண்ணேன். இப்போ ஓகேங்களா? இப்போ ஓகேயா இருக்குங்களா? வீடியோ ஆஃப் கிளியருங்க. பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ ஓகே. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இப்போ வந்து இந்த 25 வருஷத்துல வந்து நம்ம வந்து நல்ல க்ரோ ஆயிட்டோம். வேர்ல்டு ஜிடிபில நம்ம 3.5% வரைக்கும் நம்ம க்ரோ ஆயிட்டோம். இந்த சார்ட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இதுல வந்து கிளியரான ஒரு இண்டிகேஷன் இருக்குங்க. இந்தியா சைனாவுடைய ஜிடிபி வேர்ல்டு க்ரோத்ல, இது வேர்ல்டுடைய ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 33%ல அந்த 1/3 சாதாரணமா நம்ம இருந்திருக்கோம். இப்ப வல்லரசு நாடுகள், வளர்ந்த நாடுகள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு காலத்துல வந்து நம்மளும் சைனாவும் தான் வல்லரசா இருந்தோம். இவங்க உள்ள பூந்து எல்லா வேலையும் பண்ணதுனால கொஞ்ச நாளைக்கு நம்ம கீழே இறங்கியிருக்கோம், அவ்வளவுதான். இது எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா, இப்ப இந்த விஷயம் வந்து யாருக்குமே பெருசா தெரியாது. அதனாலதான் இந்த பாயிண்ட் நான் உள்ள கொண்டு வந்தேன். ஏன்னா வந்து பொட்டன்ஷியல் நமக்கு இருக்கு. இந்தியா சைனா வந்து நடுவுல வந்து பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் அவங்க கொஞ்சம் வேகமா க்ரோ ஆயிட்டாங்க. நமக்கான டைம் வந்து அடுத்த 2-3 டிகேட் கண்டிப்பா அதுக்கான growth நமக்கு இருக்கும். இப்ப நம்மளுடைய ஃபியூச்சர் எந்த அளவுக்கு இருக்கும்னா, அடுத்த 2 டிகேட்ஸுக்கு வந்து நம்ம 8% ஜிடிபில நாமினல் ஜிடிபி நம்ம க்ரோ ஆகும். சரிங்களா? இப்ப யாரு இந்தியாவை ஆண்டாலும் சரிங்க, இது வந்து கண்டிப்பா நடக்கும். ஃபேவரபிள் கண்டிஷன்னா இன்னும் வேகமாவே போகும். இது வந்து யாரு இருந்தாலும், எந்த மாதிரி பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் திஸ் வில் ஹேப்பன்.
இப்ப இதே பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இன்ஃபிளேஷனையும் இன்க்ளூட் பண்ணும்போது அடுத்த 20 வருஷத்துல நம்ம இங்க இருந்து 10 மடங்கு குரோ ஆகும். இந்தியன் எக்கானமி பொறுத்தளவுக்கு 10 மடங்கு குரோ ஆக போகுது. அடுத்து இதே பாத்தீங்கன்னா 2050 25 வருஷம் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா நம்ம 20 மடங்கு குரோ ஆகும். இது வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங், அதுக்கான இது வந்து உங்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் ரைட். இது வந்து ஃபார்மல் நம்பர்ஸ் வந்து இப்ப இருக்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி கால்குலேஷன்ல வந்து நார்மலா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணது. சரிங்களா? இது வந்து வெறும் ஃபார்மல் எக்கானமிய மட்டும்தான். யாரெல்லாம் டாக்ஸ் கட்டுறாங்க, யாரெல்லாம் வந்து கணக்கு காமிச்சு பண்றாங்கிறத பொறுத்து தான் இந்த நம்பருங்க. இன்ஃபார்மல் எக்கானமியும் நம்ம இன்க்ளூட் பண்ற மாதிரி இருந்தா இதனுடைய நம்பர் ரொம்ப 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 ஹையா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உலகத்துடைய எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் சேர்ந்து வச்சிருக்கிற தங்கத்தை விட இந்தியாவில் இருக்கிற பொதுமக்கள் அதிகமா தங்கம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இன்ஃபார்மல் எக்கானமி. அதை நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னாவே பெரிய விஷயம். பட் அது மெதுவா தான் நடக்கும். அது ரொம்ப சிக்கலான விஷயம். சரிங்களா? இப்ப இதெல்லாம் ஓகேங்க. என்னுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? இந்தியா வந்து நான் வளர்ந்தாலும் வளரலன்னாலும், நான் வேலை செஞ்சாலும் சம்பாதிச்சாலும் குரோ ஆகலைன்னாலும் இந்தியா குரோ ஆகத்தான் போகுது. 2050 20 மடங்கு குரோ ஆகத்தான் போகுது. நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த 2-3 டிகேட்ல நான் என்ன பண்ண போறேன்? என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இந்தியன் ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு த்ரெட்ஸ் இருக்க போகுது, அதை வந்து நம்ம டீட்டெயில்டா பார்த்துருவோம். சரிங்களா? கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? இது நான் இருந்தாலும் ஒரு தடவை ஜஸ்ட் கொடுத்துறேன். இதுல ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இதை படிச்சிருந்திருக்கலாம். இப்போ நம்மளுடைய ஜாப் மார்க்கெட்டை வந்து 4ஆ பிரிக்கலாங்க. ஜாப் மார்க்கெட்டுங்கிறத விட இன்கம் சம்பாதிக்கிறவங்கள 4ஆ பிரிக்கலாம். இஎஸ்பிஐன்னு சொல்லுவாங்க கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்ல. இங்கிறது எம்ப்ளாயி குவாட்ரண்ட், எஸ்ங்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆர் சோலோன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ப்ரொஃபஷனல்ஸும் வருவாங்க, டாக்டர்ஸ், லாயர்ஸ், இவங்களுமே வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் கேட்டகரியில வருவாங்க. பிங்கிறவங்க வந்து பிசினஸ் ஓனர்ஸ். இது வந்து பிக் பிசினஸ் ஓனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தே ஹேவ் அ சிஸ்டம். அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் மேற்பார்வையில சிஸ்டம் அதுவா ரன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய பிசினஸ். சரிங்களா? இன்வெஸ்டருங்கிறது பாத்தீங்கன்னா பணத்தை போட்டு பணம் பண்ணுவாங்க. இப்ப எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பணத்தை டைம் முதலீடு பண்ணி பணம் பண்ணுவாங்க. இதே பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பணமும் போட்டு நேரத்தையும் போட்டு பணம் சம்பாதிப்பாங்க. பிக் பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க உழைப்புல அவங்களுடைய பிசினஸ வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி இப்ப டாடா, ரிலையன்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து தே லேர்ன். ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேல சிஸ்டம் அதுவா க்ரோ ஆயிட்டு இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வச்சு க்ரோ ஆறவங்க. இப்ப இத வந்து நம்ம வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்தியால வந்து சே 4ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 குவாட்ரண்டா இந்தியாவை வந்து பிரிச்சு பாக்குறோம். இப்போ பப்ளிக் செக்டர் ஜாப்ஸ், பிரைவேட் செக்டர் ஜாப்ஸ், இது எல்லாத்துலயும் வர்ற சேலரி பீப்புள். இதே ஷாப் ஓனர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், சின்ன சின்ன ட்ரேடர்ஸ், ஸ்மால் ஃபார்மர்ஸ், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாப் ஓனர்ஸ். இப்போ இதுல வந்து எஸ் குவாட்ரண்ட்ல வருவாங்க. ஸ்கேலபிள் பிசினஸஸ் வித் சிஸ்டம்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் இன் பிளேஸ், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிக் பிசினஸ்ல வருவாங்க. பாசிவ் இன்கம் ஏர்னர்ஸ், அவங்க ஸ்டாக்ஸ்லயோ ரியல் எஸ்டேட்லயோ டிவிடன்ஸ் மூலியமா ஏர்ன் பண்ணுவாங்க. இப்ப இது இன்னும் கிளியரா பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியால வந்து 100 பேர் இருக்காங்கன்னா 50ல இருந்து 55 பேர் குவாட்ரண்ட்ல வருவாங்க. 30ல இருந்து 35 பேர் எஸ் குவாட்ரண்ட்ல வருவாங்க. 5ல இருந்து 8 பேர் பி குவாட்ரண்ட்ல வருவாங்க. 2ல இருந்து 5 பேர் தான் ஐ குவாட்ரண்ட்ல வருவாங்க. ஆனா இப்ப நீங்க 50ல இருந்து 55 பேர் வந்து அவங்களுடைய வருமானம் வந்து 30ல இருந்து 30% தான் 35% தான் இருக்குங்க.
இவங்க வந்து 30% 35%. இவங்களுடைய வருமானம் வந்து 20-25% தான் இருக்கும். இப்ப 100 ரூபா வருமானம், மொத்த வருமானம்னா 25 ரூபாய் இவங்க பிரிச்சுக்குவாங்க, இவங்க 35 ரூபாய் பிரிச்சுக்குவாங்க. ஆனா இவங்க 5-8% மக்கள் தான். ஆனா இவங்களுடைய வருமானம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்து 30 ரூபா வரைக்கும் வருதுங்க. இன்வெஸ்டர் குவாட்ரண்ட்ல இருக்கவங்க 2-5 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இவங்க 15-20% வருமானத்தை எடுத்துப்பாங்க. இது வந்து வருமானம், ஆண்டு வருமானம். இதே சொத்து அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 50-55 பேரோட சொத்து பாத்தீங்கன்னா 5-10% தான் இருக்கும். இவங்களது பாத்தீங்கன்னா எஸ் குவாட்ரண்ட்ல இருக்கவங்களது 30-35 பேரோட சொத்து 10-10%, 15% தான். இதே பிக் பிசினஸ் பண்றவங்க 5-8 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய சொத்து பாத்தீங்கன்னா 45-50 சொத்து இவங்க தான் வச்சிருப்பாங்க. ஐ குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 2-5 பேர் தான் இருப்பாங்க. ஆனா 25-30% சொத்து அவங்க வச்சிருப்பாங்க. இது பர்சன்டேஜ் வழியா பார்க்காம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் புரியும். இப்ப வந்து 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் இந்தியால. மொத்த இன்கம் வந்து ஒரு 3 லட்சம் கோடி வருட வருமானம்னு வச்சுக்கோங்க. அவங்களோட மொத்த சொத்து வந்து 50 லட்சம் கோடி அப்படின்னா ஈ குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு 50-55 லட்சம் பேர் இருப்பாங்க. எஸ் குவாட்ரண்ட்ல 30-35 லட்சம் பேர், பி குவாட்ரண்ட்ல 5-8 பேர், 8 லட்சம் பேர், ஐ குவாட்ரண்ட்ல 2-5 லட்சம் பேர். ஆனா இவங்களோட இன்கம் ஷேர் வந்து 1 லட்சம் கோடி இருக்கும். இவங்களோட இன்கம் ஷேர் 75,000 கோடி இருக்கும். இங்க 5-8 லட்சம் பேர் 82,000 கோடி எடுத்துக்கிறாங்க. இதுல 2-5 லட்சம் பேர் வந்து 52,500 கோடி எடுத்துக்கிறாங்க. சொத்து பாத்தீங்கன்னா இவங்களது 3.25 லட்சம் கோடி இருக்கும். எஸ் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 6.25 கோடி இருக்கும். பி குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 24 லட்சம் கோடி இருக்கும். ஐ குவாட்ரண்ட்ல 12 லட்சம் கோடி இருக்கும். சரிப்பா, நீ லட்சம் கோடி இதுலயே பேசிட்டு இருக்கிற, எனக்கு இது இவ்வளவெல்லாம் பேசுனா புரியாது. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்றேங்களே. இ குவாட்ரண்ட்ல இருக்கவங்க வருஷ வருமானம் 2 லட்சம் ரூபா இருக்கும். 16,000 சொச்சம் அவங்க சம்பாதிப்பாங்க மாசம். எஸ் குவாட்ரண்ட்ல 2,30,000 சொச்சம் இருக்கும். அவங்களுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 19,200 சொச்சம் இருக்கும். இதே பி குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட வருமானம் 12,69,000 இருக்கும். மாத வருமானம் 1,06,000 ரூபாய் சொச்சம் இருக்கும். ஐ குவாட்ரண்ட்ல 13 லட்சம் ரூபாய் வருட வருமானம் இருக்கும். அவங்களுடைய மாத வருமானம் 1,09,000 ரூபாய். இதுல வித்தியாசமே என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்து தான். இவங்களுடைய சொத்து ஆவரேஜா எடுத்து பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தரோட சொத்து 71,000 தான் இருக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் கடன் தான் அதிகமா இருக்கும், ஈலியும் எஸ்லயும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1,20,000 தான் சொத்து இருக்குங்க ஒருத்தருக்கு. இங்க பாருங்க, இவருடைய ஆவரேஜ் சொத்து வந்து 36 லட்சம் இருக்கு. 71,000 எங்க இருக்கு, 36 லட்சம் எங்க இருக்கு. இவரோட சொத்து பாத்தீங்கன்னா 31 லட்சம் ரூபா இருக்கு. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா மேஜர் இது நீங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டாப் 1% இந்தியால இருக்கிறவங்களோட சொத்து மதிப்பு வந்து இந்தியாவுடைய மொத்த சொத்துல 80% அவங்க தான் வச்சிருக்காங்க. டாப் 1%. நீங்க அந்த டாப் 1% எப்படி போகணுங்கிறத நம்ம யோசிக்கணும். அதை நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இந்த இ அண்ட் எஸ் குவாட்ரண்ட், இப்ப இவங்களுடைய இன்னும் அடுத்த சப்டிவிஷன் அதனுடைய த்ரெட்ஸை பத்தி பார்ப்போம். இப்ப எஸ் குவாட்ரண்ட், இப்போ சேலரிடு கிளாஸ்ல வந்து 4 மேஜரா பிரிக்கலாங்க. பிசிக்கல் லேபர் பேஸ்டுங்க. அக்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு பேஸ்ட் வருமானம் பண்றவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் ட்ரேட், சின்ன கடை வச்சிருப்பாங்க, ஹோல்சேலரா இருப்பாங்க. வாங்கி இப்போ வந்து ஒரு கடலை வாங்கி ஃபார்மர்ஸ்ட் இருந்து வாங்கி விற்பாங்க, இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க. இந்த மாதிரி
ட்ரேட் பண்றவங்க. இந்த நாலேஜ் பேஸ்ட் அந்த ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்களும் நாலேஜ் இப்போ வந்து எஜுகேஷன் செக்டர்ல இருப்பாங்க, ஹெல்த் கேர்ல இருப்பாங்க, பேங்கிங், ஃபைனான்ஸ், ஐடி இதெல்லாம் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் இது தனிங்க. இது 4 தான் மேஜர் டிவிஷனா இருக்கும். இப்ப இவங்களுக்கு வந்து இவங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 52 கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்தியால 100 கோடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய ஷேர் பாத்தீங்கன்னா 47% இருப்பாங்க. 25 கோடி ரூபாய் இருப்பாங்க. ஆனா இவங்க இன்கம் ஷேர் வந்து 28% தான் இருக்கு. இவங்க இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இருப்பாங்க. 17% இன்கம் ஷேர் இருக்கும். நாலேஜ் இது பாத்தீங்கன்னா 23% தான் இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய ஷேர் பாத்தீங்கன்னா 40% ஷேர் வந்துடும். கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் பாத்தீங்கன்னா 10% தான் இருப்பாங்க. ரொம்ப சொற்பம். ஆனா அவங்களோட இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 15% அவங்க வச்சிருப்பாங்க. இப்ப இவங்களுடைய மாத வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிசிக்கல் லேபர் பேஸ்டு இருக்கவங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. காமர்ஸ் அண்ட் ட்ரேட் பண்றவங்க ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆவரேஜ். அதிகமாகவும் சம்பாதிப்பாங்க, கம்மியாகவும் சம்பாதிப்பாங்க. நாலேஜ் ரிலேட்டடா இருக்கவங்க ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கவங்க வந்து 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்போ இந்த மேஜர் செக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மேஜர் செக்டர். இவங்க வந்து 45% அக்ரி ரிலேட்டட் பிசினஸ் எல்லாத்துலயுமே கம்பைன் பண்ணா 45% உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அக்ரி ரிலேட்டடா தான் கிடைக்குதுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங் 13-12%, ரீட்டைல் அண்ட் ட்ரேடு இதுக்கெல்லாம் வந்து ஒரு 11%, பேங்கிங் ஃபினான்ஸ் ஒரு 6%, ஐடிஎஸ் ஒரு 3. இப்போ புதுசா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, அதுல ஒரு பர்சன்டேஜ், ஸ்கூல் காலேஜஸ் இவங்க எல்லாம் ஒரு 6%, மற்ற இதர எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு 3% வருங்க. இப்ப இவங்களுடைய த்ரெட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். இப்ப அக்ரியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா இன்ஃபார்மல் செக்டர் தாங்க. அவங்கள வந்து அவங்க வந்து என்னதான் நம்ம லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜி இது அந்த மாதிரி பார்த்தாலும் இவங்களுடைய இவங்களுக்கு வந்து மேஜரா அஃபெக்ட் ஆகாது. அவ்வளவுதான் சம்பாதிப்பாங்க. ஒரு மாசமான ஒரு 6,000 7,000 சம்பாதிப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு 10,000 15,000 சம்பாதிப்பாங்க. இவங்களுடைய ஆவரேஜ் வருமானம் இதுவா தான் இருக்கும். இது பெருசா அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா? ஆனா இது இப்ப டெக்னாலஜி வந்ததுன்னா ஏற்கனவே இருக்கிற ஷார்டேஜை நம்ம வந்து ஆக்சுவலா வந்து இப்ப ஏற்கனவே நீங்க அக்ரிலாம் பாத்தீங்கன்னா ஆட் பற்றாக்குறை தான் இருக்குங்க. வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அப்படித்தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு டெக்னாலஜி தேவை வந்துச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஆள் இல்லாததுக்கு சரியா போயிடும். ஏன்னா அவங்களுடைய அடுத்த தலைமுறை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அதிகமா சம்பாதிக்கிறத நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அடுத்த தலைமுறை வரும்போது இதுக்கான வேலைக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து டெக்னாலஜி வேணும். நிறைய வருதுங்க. இப்போ மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வந்துருச்சு, 3D பிரிண்டிங் வந்துருச்சு, வீடே கட்டி கொடுக்குறாங்க. ஒரு மெஷின்ட்டு நீங்க டிசைன் கொடுத்துட்டீங்கன்னா வீடே கட்டுறாங்க. உனக்கு எப்படி வேணுமோ டிசைன் போடலாம். ஓ, நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன் நான். நல்லா வளைச்சு வளைச்சு இது மாதிரி ஒரு ஸ்பியர் மாதிரி அந்த மாதிரிலாம் கட்டுறாங்க. அப்படியே வருது, அந்த மெஷின் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருது. டிசைனிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ உள்ள வந்துருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாம் டிசைனிங்ல நிறைய ஏஐயோட வேலை வந்துருச்சுங்க. இவங்களுடைய ஜாப் லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20%. அது மேஜரா கன்ஸ்ட்ரக்ஷன், இப்ப இந்த அக்ரியில வந்து இந்த நிலம் அளக்குறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஜாப் லாஸ் வேணா இருக்கலாமே தவிர மேஜரா இவங்க அஃபெக்ட் ஆக போறது இல்லை. இதே மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டீங்கன்னா மொனாட்டோனஸ் ஜாப், இந்த பேக்கேஜிங்கா இருக்கட்டும், இல்ல குவாலிட்டி கண்ட்ரோல் பாக்குறவங்க, ஒவ்வொரு பேக்கா பார்த்து செக் பண்றவங்க, இது எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகும். அதுக்கான ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நடந்துருச்சு, நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி கெமிக்கல் எக்ஸ்போசர் உள்ள ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய சம்பளம் கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் வேனிஷ் ஆயிரும். டிசைனிங் ஜாப்ஸ், இந்த கைண்ட் ஆஃப் டிசைனிங் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா டிசைன் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸ், ரொம்ப கிரிட்டிக்கலான டிசைன்ஸ் மட்டும்தான் மனுஷங்க செய்யற மாதிரி இருக்கும் அடுத்த 5-10 வருஷத்துல. மத்த எல்லா இடத்துலயும் டிசைனிங் வந்து இது நடந்துரும். ஆட்டோமேட்டிக்கா ஏஐ யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இப்ப ரிடண்டன்ட் ஆயிரும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டியூப்லைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா அந்த பட்டி இருக்கும், டியூப் லைட் தனியா வாங்குற மாதிரி இருக்கும்,
அதுல ஸ்டார்டர் இருக்கும், சோக் இருக்கும், நட்டு போல்ட் நிறைய இருக்கும். இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, டியூப்லைட் நேரா வருது, அப்படியே தூக்கி போட்டுடலாம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இப்ப அடுத்து ஃபேன்ஸ்லயும் அந்த மாதிரி நிறைய கம்பைன் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் கம்மி பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி போயிடுச்சு. டியூப்லைட் எல்லாம் நீங்க ரிப்பேர்லாம் பண்ண முடியாதுங்க, பட்டியெல்லாம் வாங்கி அது தனியா இது தனியா எல்லாம் கிடையாது. முடிஞ்சுதான் அவ்வளவுதான், தூக்கி போட்டு அடுத்தது வாங்கணும், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சோ அதெல்லாம் வரும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அது ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே வந்து இட் வில் பிகம் ரிடண்டன்ட். அவங்க எல்லாம் வந்து திருப்பி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் காணாம போயிடும். இது வந்து நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்க யோசிச்சு பாருங்க, பல விஷயத்துல வந்து நிறைய இடத்துல வந்து ஆட்டோமே இதுக்கு இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே வந்து காணாம போயிட்டு இருக்கு. ஆட்டோமொபைல்லயும் அப்படித்தான். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார்ல வந்து நார்மலா டீசல் இன்ஜினோ பெட்ரோல் இன்ஜின்லயோ ஓடிட்டு இருந்தத சிம்பிளா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் கிடையாது, அது கூட இருக்கிற பார்ட்ஸ் பல பார்ட்ஸ் இப்ப கிடையாது. வெறும் எலக்ட்ரிக் இது வச்சிடுறாங்க, பேட்டரி வச்சிடுறாங்க, சார்ஜ் பண்றோம், திருப்பி ஓடுது, அவ்வளவுதான். உள்ள இருக்கிற பல பார்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் வந்து டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். அது ரிலேட்டடா இருக்கிற கம்பெனிஸோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது ஃபாஸ்டா மாறிட்டு வருது. டூ வீலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இப்போ இந்தியால வந்து வேர்ல்டுலயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டூ வீலர்ஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா டூ வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ் எல்லாம் வந்து இந்தியால தான் போயிட்டு இருக்கு. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அதிக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறது, வருடம் இன்க்ரீஸ் ஆகுறது இந்தியால தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் எல்லாம் நிறைய க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி 3D பிரிண்டிங் ஒரு டிசைன் கொடுத்துட்டு இதுக்கான புரோட்டோடைப் தயாரிக்கணும்னு இது கொடுத்து மெஷின்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா, முதல்ல இது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. இது 3D பிரிண்டிங் பண்றதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கிடையாது, ரொம்ப ரேரா இருக்கும். பட் அது நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். பட் இப்ப ரொம்ப சாதாரணமா போச்சு. கொடுத்தீங்கன்னா இப்ப வீடே 3D பிரிண்டிங்ல கட்டுறாங்க. ஒரு மெஷினை தயாரிக்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு. அது பாட்டுக்கு லேயர் லேயரா அடிச்சு தட்டிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா இருக்கிற ஜாப்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும், எத்தனை பேர்த்த வேலையை விட்டு தூக்க போறாங்க, இது எதுவுமே தெரியாது. பயங்கரமான ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷன் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் பொறுத்தளவுக்கு. இவங்களுடைய ஜாப் லாஸோட ரிஸ்க் வந்து 35%. 100ல 35 பேர்த்துக்கு வந்து ஜாப் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அடுத்த ஒரு 4-5 வருஷத்துல. இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து ரீட்டைல் அண்ட் ட்ரேட். இப்ப இ காமர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே பல ஜாப்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இது இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா மாறிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க யூபிஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கேஷ் ஹேண்ட்லிங்கே குறைஞ்சிருச்சு. ஏடிஎம்ல பணம் எடுப்பாங்க, போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஏடிஎம்மோட யூசேஜே ரொம்ப குறைஞ்சிருச்சு யூபிஐ பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம். சரிங்களா? இதே பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஆட்டோமேஷன் அடுத்த லெவல்ல போயிட்டு இருக்கும். இப்ப வந்து ஒரு ஒவ்வொரு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா அந்த இன்வென்ட்ரி ஃபில் பண்றதுக்குன்னே 4 பேர் 5 பேர் வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப அது எல்லாமே ஆட்டோமைஸ் ஆக போகுது ஏஐல. இது இது இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, அமேசான் வந்து அமெரிக்கால என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு ஆர்டர்ஸ் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிரும் கம்பெனி கிட்ட. அடுத்த ப்ராடக்ட் அது பாட்டுக்கு வந்துடும், கம்பெனிக்கு அங்க போயிடுச்சுன்னா அங்கிருந்து இது வந்துடும். ஸோ இது ஆட்டோமேட் ஆக போகுது. அது ரிலேட்டடா உட்கார்ந்து இருக்கிறவங்களோட வேலையெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். அது நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் வெளியே இருந்தது. மார்க்கெட்டிங்க்கு போறவங்க வர்றவங்க, அது ரிலேட்டடா டிராவலு, அந்த மாதிரி பல விஷயங்கள். உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அடிக்கிறது, இப்பெல்லாம் நோட்டீஸ் அடிக்கிறதுல ரொம்ப கம்மியா போச்சுங்க. முதல்ல நோட்டீஸ் அடிக்கிறது, ஆடு, பேப்பர் ஆட்ஸ் கொடுக்கறது, போர்டிங்ஸ், இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போ. இப்ப எந்த அளவுக்கு இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வருதுன்னா நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதனுடைய பெரிய ஒரு த்ரெட்டு கூடவே அடுத்து வந்துட்டு இருக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல, ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்றாங்க. அது என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே அது கிட்ட போயிட்டு ஒரு 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 பேராகிராஃப் டைப் பண்ணும். இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணணும், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஒரு 2-3 பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு இதுல எல்லாம் ஆட்ஸ் ரன் பண்ணணும், அடுத்த ஒரு வாரத்துக்கு ரன் பண்ணணும்,
இது வந்து பொங்கல் ரிலேட்டடான ஆட்ஸா இருக்கணும். இதை ரன் பண்றதுக்கான காஸ்ட் இந்தந்த பிளாட்ஃபார்முக்கு இவ்வளவு, நீ இந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கோ, இதுதான் பாஸ்வேர்டு அப்படிங்கறதெல்லாம் டைப் பண்ணி கொடுத்துட்டு அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, எத்தனை பேர் பார்த்தாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னா ஏஜென்டிக் ஏஐ இப்ப என்ன பண்ண போகுது அப்படின்னா, இது வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. இதுவே போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணும், லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி அந்தந்த இதுல போய் எந்தெந்த பேஜ்ல போஸ்ட் பண்ணணுமோ அதுவே போஸ்ட் பண்ணிரும். யார் யார் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, எந்தெந்த ஏஜ் குரூப் பார்த்திருக்காங்க, எல்லாத்தையும் டேட்டா எடுத்து அதுவே கன்சாலிடேட் பண்ணி அந்த வார கடைசியில இப்போ பணம் கட்டுறதா, எதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும், கூகுள் ஆட்ஸுக்கு பணம் கட்டணுமா, அதுவே நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து கட்டி இது எல்லா வேலையும் செஞ்சு இதனுடைய சக்சஸ் ரேஷியோ என்ன, இது எவ்வளவு என்ன ஏதுங்கிறது அதுவே சொல்லிடும். டியூரிங் த 1 வீக் ப்ராசஸும் பாத்தீங்கன்னா இந்த ஆடு ஒழுங்கா போலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆடை வந்து மாத்தி அதுவே பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணும். இது எல்லாமே பண்ணிரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்றதுக்கு இப்போ ஒரு 30-40 பேர் செய்யற வேலைய ஏஜென்டிக் ஏஐ தனியா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அப்கிரேடேஷன் வந்துட்டு இருக்கு. எனி டைம் இட் மே கம். இப்ப இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதனுடைய டிமாண்ட் சப்ளை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிரைசிங்கையும் அதுவே பிக்ஸ் பண்ணும். இதனுடைய டிமாண்ட் அதிகமா இருக்கு, நீங்க ஓலா ஊபர்லாம் செக் பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல டிமாண்ட் அதிகமா இருந்ததுன்னா பிரைஸ் அதுவே இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அதெல்லாம் இப்போதைக்கு வந்து சின்ன ஒரு ப்ரோக்ராமிங் அது உள்ள. இதே நீங்க வந்து ஒரு பிரைசிங்கையுமே வந்து டிமாண்ட பேஸ் பண்ணி அதுவா மாத்திக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அதையும் மாத்தும். இதெல்லாம் இப்ப பிரைசிங் எல்லாம் பண்றதுக்கு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரைசிங் சேஞ்ச் பண்ற அத்தாரிட்டிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பளம். இதெல்லாம் ஏஜென்ட்டுக்கு ஏஐ தனியா செஞ்சுட்டு போயிடும். ஓஎன்டிசி வந்தீங்கன்னா நேஷனல் பிளாட்ஃபார்ம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான பிளாட்ஃபார்ம். இதுவே வந்து புதுசா நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய ஜாப்ஸ் ரிஸ்க்ல போகும். இந்த ரீட்டைல் அண்ட் ட்ரேட் நான் வந்து ஏஜென்ட்டுக்கு ஏஐ இன்க்ளூட் பண்ணாம அரௌண்ட் 30% ஜாப் லாஸ் ஆகும். ஏஜென்ட்டுக்கு ஏஐ எல்லாம் வந்ததுன்னா 60% வந்து ஜாப் லாஸ்க்கான ரிஸ்க் இந்த ரீட்டைல் அண்ட் ட்ரேட் செக்டர்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நியூ ஏஜ் ஸ்டார்ட் அப்ஸ், ஐடிஎஸ், இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரே காமன் இதுதான். ஏன்னா டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால ஒரே த்ரெட் தான் இருக்கும். அதனால இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ கோடிங் டூல்ஸ். இது வந்து கோடிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏஐட்ட நீங்க எனக்கு இதுக்கு இந்த ரிலேட்டடா எனக்கு கோடிங் வேணும்னா ஏஐ இப்ப கொடுத்துருதுங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அக்சென்ச்சர் பாத்தீங்கன்னா தேவ் கம் அவுட் அண்ட் செட் 15% எங்களுடைய ஒர்க்கை வந்து இப்ப ஏஐட்ட கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. இந்தியன் செக்டர்ஸும் வந்து இன்ஃபார்மலா தே ஹவ் கிவன் தட். ஒவ்வொரு பெரிய ஆட்களும் பேட்டி கொடுக்கும்போது சொல்லிடுறாங்க 10-15% நம்ம பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு. இதனோட எஃபெக்ட் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா அந்தந்த கம்பெனிஸ் இப்ப ஏஐ நீங்க யூஸ் பண்றதுன்னு தெரியுது. ஸோ அவங்க கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, யாருக்கு நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்கணும், நீங்க தான் ஏஐயே பண்ணிடுறீங்களே, ஏன் எங்களுக்கு அந்த 15% டிஸ்கவுண்ட் கொடுக்க கூடாதுன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து மேஜரா ஜாப் லாஸ வந்து இனிஷியேட் பண்ணும். டிசைனிங் டூல்ஸ், டிசைனிங்கோ இல்ல உங்களுக்கு ஒரு வீடியோஸோ கிராஃபிக்கல் வீடியோஸோ தயாரிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமா போச்சு. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு கதையை எடுத்து பாட்டி வடச்சுட்ட கதையை எடுத்து டைப் பண்ணி உள்ள தட்டி எனக்கு ஒரு வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா அடுத்த 3 நிமிஷத்துல சூப்பரா பாட்டி எங்க இருக்கும், வடை சுடும், காக்கா வரும், தூக்கிட்டு போகும், நரி வரும், பாட்டு போடும். இது எல்லாமே வந்து 3 நிமிஷத்துல கிராஃபிக்கலா உங்களுக்கு ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருது. இது இருக்கு, இப்பவே இருக்கு. அதுல நீங்க என்னென்ன பின்னாடி பாட்டி வந்து எனக்கு நீங்க வீடியோ வந்ததுக்கு அப்புறம் பாட்டியோடைய சாரி வந்து எனக்கு ரெட் கலர் வேணும், ப்ளூ கலர் வேணும், பாட்டி சுடிதார் போடணும் அப்படின்னாலும் போடும். சரிங்களா? எல்லாமே பண்ண முடியும். மரத்து மேல காக்கா உட்காருது, இல்ல எனக்கு மரத்து மேல வேண்டாம், எனக்கு வந்து பில்டிங் மேல உட்காரணும், நீங்க எடிட் பண்ணீங்கன்னா அதையும் பண்ணி கொடுக்கும்.
ஸோ எல்லாமே மரம் எனக்கு ரெட் கலர்ல வேணும்னாலும் அது செஞ்சு கொடுத்தோம். அடுத்த அடுத்த செகண்ட்ல அப்படி எப்படி மாறுது. இதை நான் டூலே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிஸ்ட்ரப்ஷனை கொடுக்கும். டிசைனிங் டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் டிசைன்ஸ்க்கெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? இப்ப நான் சொன்ன அந்த கிளையன்ஸோட டிஸ்கவுண்ட்னால டெக் கம்பெனிஸ்ல வந்து இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்டை வந்து 30 பேர் செஞ்சுட்டு இருந்த இடத்துல இப்ப 10 பேரா மாறிடுச்சு. ஏற்கனவே ஐடி கம்பெனிஸ்ல லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து ஆயிரக்கணக்கான பேரை நேத்து லே ஆஃப் பண்ணியிருக்கான். இது வந்து 4வது தடவை லே ஆஃப் பண்றாங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துட்டே இருக்கு. ஐடி நீங்க யூஎஸ் போனீங்கன்னா வேற லெவல் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி அடுத்த லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ தெரியாத ஒருத்தன் கார்பரேட் சிஸ்டம்ல இருந்து காணாமல் போய்விடுவான். ஏஐ இல்லட்ரேட் எம்ப்ளாயீஸ் மே வேனிஷ் ஃப்ரம் த கார்பரேட் சிஸ்டம். அவன் நீ வர்றதுக்கே லாய்க்கு இல்லைன்றாங்க ஏஐ யூஸ் பண்ண தெரியலன்னா. இருக்கிறதுலே வந்து 60% ரிஸ்க் ஜாப் லாஸ் உள்ளது வந்து ஐடி அண்ட் ஐடிஎஸ். 100ல 60 பேத்துக்கு வேலை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஐடில இருக்கவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் தெரியாம அப்படி வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. ஐடில இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால வேலை குறையிறது நமக்கு தெரியலைங்க. இப்போ நான் வந்து 2008 வேலைக்கு சேர்ந்தப்போ ஒரு 100 வேலை இருந்ததுன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு 15 வேலை தான் இருக்கும். இப்போ அதுலயும் 5 வேலை காணும். 10 வேலை தான் இருக்கு. 10% தான் இருக்கு. சரிங்களா? நீ போக போக பாத்தீங்கன்னா அடுத்த 2 டிகேட்ல இந்த 10 வேலையுமே இருக்காது. வந்து உட்காருவாங்க, மேஜரா 4 ரிப்போர்ட் எடுத்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும், சேல்ஸ் பண்ணணும். இதுதான் நடக்க போகுது. பேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொனாட்டனஸ் ரொட்டீன் ஜாபுங்க. இது ரொம்ப ஈஸியா ஆட்டோமைஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அந்த டெலிகாலிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு எல்லாமே. பேங்கிங்ல வந்து யூபிஐ வந்ததுக்கு அப்புறம் பிசிக்கல் டிரான்சாக்சன் பேங்க்குக்கு போய் டிரான்சாக்சன் பண்றதோடைய இது போய் பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கிறது. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க்ல ஒரு 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 ஃபங்க்ஷன் வருதா பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டு வரணும்ப்பா, அவசரத்துக்கு கையில பணம் வச்சுக்கோ. இது எல்லாமே மாறி போச்சு. 5% கீழே குறைஞ்சு போச்சு பேங்கிங் டிரான்சாக்சன்ஸ். இது இது இதுல வந்து ஒரே ஒரு செக்டர் ஆஃப் லோன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நாங்க நம்பிட்டு இருந்தோம். பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் என்னன்னு பாத்தீங்கன்னா லோன் ரிலேட்டடா இந்த கம்பெனிஸ்க்கு லோன் ரிலேட்டடு அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்த்து கொடுக்கறது, பேலன்ஸ் ஷீட் ரீடிங்கு இது ரிலேட்டடா கொடுக்கறது, அவங்களுடைய ரிஸ்க் அனலைஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் ஆட்டோமைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். இப்ப ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா யூஎல்ஐ யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் ஆர்பிஐ வந்து அதை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அது யூபிஐங்கிறது பேமெண்ட்ஸுக்குங்க, யூஎல்ஐங்கிறது லோன்ஸுக்கு. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிபில் இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, சிபில் ஐடி உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுடைய லோன் டீடைல்ஸ் ரிலேட்டடு அப்ப அதே மாதிரி உங்களோட ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பண்ணிடுவாங்க. நீங்க உங்களுடைய பேனோ ஆதாரோ கொடுத்தீங்க ஒரு கம்பெனில வந்து லோன் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா இவன் எல்லா டேட்டாவும் உள்ள இருந்து எடுத்துருவான். உங்க ஜிஎஸ்டியை எடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன ஆகும்னா நிறைய பேர்த்தோட வேலையை திங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஏன்னா இதெல்லாம் அனலைஸ் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்துடும். இதை போய் கலெக்ட் பண்றதுக்கான ஆள் எல்லாமே காணாம போயிடுவாங்க. அடுத்த லெவல் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆட்டோமைஸ் ஆயிரும். யாராவது இப்ப வந்து ஒரு பர்சனல் லோன் வாங்குறதுக்கு உட்காந்து ஃபார்ம் கையெழுத்து போட்ட ஞாபகம் இருக்குங்களா? கடைசி ஒரு 2 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாட்டாங்க. நான்லாம் 2009-10 பர்சனல் லோன் ஃபார்ம்ஸ் எல்லாம் நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன். 20 கையெழுத்து 30 கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். நீங்க என்ன சிம்பிளா பாருங்க, டிமேட் அக்கௌண்ட் வாங்குறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 70 கையெழுத்து வாங்கணும்.
ஒவ்வொரு கஸ்டமரும் திட்டிட்டே கையெழுத்து போடுவாங்க. நாங்கெல்லாம் ஃபார்ம் கையெழுத்து வாங்கியிருக்கோம். இப்பெல்லாம் 4 கிளிக்கு முடிஞ்சு போச்சு, அக்கௌண்டே ஓபன் ஆயிருது. சோ இது எல்லாம் எந்த அளவுக்கு வேலை வந்து கம்மியாயிருதுன்னு பாருங்க. இது எல்லாமே டோட்டலா முடிஞ்சது. முதல்ல டிமேட் அக்கௌண்ட் ஃபார்ம் வாங்குவோம், அதை ஃபில் பண்ணுவோம், கையெழுத்து வாங்கிட்டு ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அதை ஒருத்தர் வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணி பேக் அண்ட் டீம் காமிச்சு அவங்க தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். இப்ப இது எல்லா வேலையும் சேர்ந்து 5 நிமிஷத்துல படன்னு முடிஞ்சிருது. சோ இது லோனுக்கும் வரப்போகுது. ஆல்ரெடி வந்து ஹெச்டிஎஃப்சி பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோனுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டர் இது ஒரு ஒரு ஃபேஸ்லெஸ் இது நான் பண்ணித்தரேன். ஏற்கனவே ஹவுசிங் லோனுக்கு வந்து யாராவது அந்த அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதுல வந்து அவங்க அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க ஹெச்டிஎஃப்சில. அதுக்கெல்லாம் நீங்க போகவே வேண்டாம், நீங்க ஆன்லைன்லயே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு கடைசியா கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் நீங்க போனீங்கன்னா லோன் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஹவுசிங் லோனுக்கு எவ்வளவு அலைஞ்சிருக்காங்க கஸ்டமர்ஸ், 6 மாசம் அலைவாங்க. அப்படி எல்லாம் இருந்துச்சு 2008-10 எல்லாம். இப்ப அதெல்லாம் மாறுது. சோ இவங்களுடைய ரிஸ்க் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் பயங்கரமான ரிஸ்க்ல இருக்கு. அவங்களுடைய கனவுகளும் இந்த வேலைக்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற கனவு உலகத்திலே இருந்துக்க வேண்டியதான். அதுவுமே பயங்கர ரிஸ்க்ல இருக்கு. இதுவும் யூஎல்ஐ வந்ததுக்கு அப்புறம் இட் வில் கோ ஆஸ் ஹை as 60%. அடுத்து எஜுகேஷன் செக்டர் வந்து இட் இஸ் அண்டர்கோயிங் a sea changing, வேற லெவல்ல டீச்சிங்க்கு வந்து நிறைய மாறப்போகுது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ், லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ். இப்ப நான் எது படிக்கணும்னாலும் ஆன்லைன்ல நான் அத்தனை கோர்ஸ் பண்ணிட்டேன். ஆன்லைன்ல சர்டிபிகேஷன் கோர்ஸ் 100 பட்டது பண்ணிட்டேன். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம காலேஜுக்கு போய் ஒரு நேரத்துல வந்து நான் இப்ப அப்ளை பண்ணணும்னா 10 சர்டிபிகேஷன் கோர்ஸ் என்னால ஒன்னா அப்ளை பண்ணி எனக்கான டைமிங்கை நான் டிசைட் பண்ணி நான் படிச்சு நான் பரிச்சை எழுத முடியும். முதல்ல அப்படி அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீ போகணும், பிசிக்கலா கிளாஸ் அட்டன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், காஸ்ட் ஆஃப் டிராவலிங் இருக்கும், அங்க போய் இது பண்ணும். இப்பெல்லாம் வந்து அக்ராஸ் கான்டினென்ட் யூ கேன் லேர்னுங்க. வேற வேற கண்ட்ரியில் இருக்கிறதுக்குள்ள சர்டிபிகேஷன்ஸ்ல இப்ப வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன்ல எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆக போகுதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப நீங்க வந்து ரொம்ப சிம்பிள், பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு எல்லா ஸ்டேட் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. சிம்பிள், நம்ம சீஃப் மினிஸ்டர் தமிழ்ல பேசுறாரு, உட்காந்துருக்கிற மற்ற சீஃப் மினிஸ்டர்ஸ் மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் காதுல வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி வேணுமா ஹிந்தி, தெலுங்கு வேணும்னா தெலுங்கு, அந்த பட்டன் அழுத்தினா அவர் பேசுறது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆகி அவங்களுக்கு போகுது. இது ஆல்ரெடி ஃபீடர் இன்ஃபர்மேஷனான்னு தெரியல, பட் லைவ் இன்ஃபர்மேஷன் லைவா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆகி 100கணக்கான லாங்குவேஜ்ல மாறக்கூடிய விஷயங்கள் ஏஐனால வரும். அது ரொம்ப தூரம் இல்ல. குழந்தைங்களுடைய படிப்பு இன்னும் 10 வருஷத்துல என்னார்மஸா மாறப்போகுது. இது வந்து நிறைய டீச்சர்ஸ் அது என்னன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர்ல இருக்காங்க, அதை அடுத்து படிக்கிறதுக்கான டைம் கூட இல்லாம இருக்காங்க. உங்களுக்கு இப்ப நிறைய crores of teachers and lecturers வந்து they are going to go jobless. அதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. மேபி கவர்மெண்ட் ஸ்டெப் இன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணா வாய்ப்பு இருக்கு. மற்றபடி திஸ் இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோடுங்க. இப்ப பிறக்கிற குழந்தை அது காலேஜ் போகுமான்னு கூட தெரியாதுங்க. காலேஜுங்கிற ஒண்ணு எந்த அளவுக்கு எத்தனை குழந்தைங்க காலேஜ் போகும்னு நமக்கு தெரியாது. இப்பவே ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கிரீமி லேயர்ஸ்ல இருக்கவங்க, பெரிய பெரிய ஹெச்என்ஐஸ் வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் குழந்தைக்கு என்ன வேணும் நான் டிசைட் பண்றேன் வீட்லயே. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் குழந்தை படிக்கணும். அது அந்த குழந்தை டிசைட் பண்ணிக்கலாம் எந்த 4 மணி நேரம் நான் படிக்க போறேன்னு. அந்த 4 மணி நேரம் அதுவே படிச்சுக்கும், அதுக்கான கொஸ்டின்ஸ் அப்பவே வந்துடும். இதெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. ஹோம் ஸ்கூலிங் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ எஜுகேஷன் செக்டர்ல இருக்கிற வேலைகளும் வேற லெவல்ல அஃபெக்ட் ஆக போகுது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதர் காமன் செக்டர்ஸ், அதனுடைய த்ரெட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸ் வந்து காணாம போயிருங்க. அது எல்லாமே வந்து ஒன்னா காணாம போயிரும். இல்லைன்னா 4 பேர்த்தோட வேலையை ஒரு ஆளுக்கு போயிடும் பிகாஸ் ஆஃப் ஏஐ கம்மிங் இன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடைசி 10 வருஷத்துல வந்து
ஒர்க் லோட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது நம்ம கண் கூட யாராவது கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள தெரியும்னா தெரியும். நிறைய வேலை அதிகமாயிட்டே தான் இப்போ அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை வாங்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க இப்பெல்லாம். அடுத்த இதே அடுத்த 3 to 5 வருஷத்துல இப்ப இருக்கிற ஒர்க் லோடு டபுள் ஆக போகுது அப்படிங்கிறது உண்மை. நிறைய டெக்னாலஜி வரலாம், மற்ற வேலை குறையலாம், ஆனா புதுசு புதுசா வேலை வந்துட்டே தான் இருக்கும். கிளரிக்கல் ரோல்ஸ் எல்லாம் வந்து காணாம போகுது ஏஐ வர்றதுனால. மெடிசின் ரிலேட்டட் ஜாப்ஸ், இப்ப இது டெஸ்டிங், டயக்னோசிஸ், இது எல்லாமே நீங்க ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஒரு ஸ்கேனை வந்து நீங்க எடுக்கிறாங்க, அந்த ஸ்கேனை பத்தி அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஏற்கனவே அது ஆட்டோமேஸ் ஆயிருச்சு. ஆனா இந்த ஸ்கேனை வந்து நீங்க எடுத்து ஏஐ கிட்ட கொடுக்குறீங்கன்னா, அவன் ஏற்கனவே வந்து 50,000 ஸ்கேன் ரிப்போர்ட் உள்ள அடிச்சு வச்சிருப்பான். அந்த 50,000 ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் இந்த ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எங்கெங்க இருக்கு, அப்நார்மாலிட்டிஸ் எந்தெந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி அடுத்த வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அது வந்து எடுத்து வெளியே தள்ளுது. இது பிரச்சனையா இருக்கலாம், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அதையுமே ஒருத்தர் வந்து ஆஸ் ஆஃப் நோ ப்ரொஃபஷனல் எடுத்து வச்சு அதை கிராஸ் செக் பண்ணி தான் கொடுக்கணும். ஏஐ வந்து இட் கெனாட் பி 100% ரைட். பட் ஸ்டில் இந்த அனாலிசிஸ் ஜாப் எல்லாம் நிறைய காணாம போகுது. அது ரிலேட்டடா இருக்கவங்க டெஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ பிளட் டெஸ்ட் போய் பண்றது, இப்ப நீங்க கையில வாட்ச கட்டிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து சுகர் ரீடிங் காமிக்குது, ஹார்ட் பீட் காமிக்குது, நிறைய ஆட்டோமேஷன் வந்துருச்சு. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிப்போச்சு இப்பெல்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே ரிலேட்டட் தான். நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு தனியா போட்டிருந்தேன். பட் ரொம்ப பெருசா லென்த்தியா போனதுனால கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. அந்தந்த செக்டர்ல இருக்கவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் வரும். அடிஷ்னலா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, பெரிய பிளேயர்ஸ், பிக் பிளேயர்ஸ் உள்ள வரும்போது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மளிகை கடையெல்லாம் நிறைய அடிபட்டு போகுது. ரிலையன்ஸ் ஸ்மார்ட் ஸ்டோர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் மாசம் ஓபன் பண்ணி தள்ளுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட் வந்ததுல இருந்து நிறைய துணிக்கடை க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதனுடைய த்ரெட்டும் அதிகமாயிட்டு தான் போகுது. சரிங்க, இவ்வளவு நாள் நான் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் உடைய ப்ராப்ளம். இப்ப நம்ம வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கமே, இத்தனை லட்சம் கிராஜுவேட்ஸ், அவங்களுடைய நிலைமையெல்லாம், அவங்களுடைய ஃப்ரெஷர்ஸ் எல்லாம், அவங்க எல்லாம் வந்து அடுத்த 2-3 வருஷத்துல பாஸ் அவுட் ஆக போறாங்களா? அவங்க எல்லாம் ஏற்கனவே ஐடிஎஸ். இப்ப இது நீங்க 4 செக்டர் எடுத்துட்டீங்கன்னா, ஐடி, பேங்கிங், மேனுஃபேக்சரிங், ரீட்டைல் அண்ட் ட்ரேட், இதுதான் மேஜர் ஜாப் இன்டேக் எடுக்கக்கூடிய செக்டர்ஸ். இப்ப இதுல கடைசி 3 வருஷத்துல பயங்கரமா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இவங்க. இத்தனை கிராஜுவேட்ஸ் வந்து they'll be out there into the streetsங்க. எப்படிங்க? with huge amount of loans on their back. பின்னாடி இருக்கும், அவங்க லோனை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்பா அம்மா கையில காசு இருந்தா லோன் அவங்க கட்டுறாங்க. நான் சம்பாரிச்சுதான் கட்டணும்னு நினைக்கிறவனோட நிலைமையெல்லாம். அப்கோர்ஸ் ஒரு அட்வான்டேஜ், ஏஐனால புதுசா ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் ஏஐ அப்டேட்டடா இருக்காங்க? நான் வந்து ஏஐ கோச்சிங்க்கு இதுக்கு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் ஏஐ கோச்சிங்க்கு போறாங்க. எலக்ட்ரிக்கல் என்ன மேனுஃபேக்சரிங்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு அதுக்கான கோச்சிங் வந்து நான் முதல்வன் ஸ்கீம்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்கிறத ரிப்போர்ட். எத்தனை பேர் அப்டேட்டடா இருக்காங்க? வெளியே வரும்போது பயங்கரமான ஒரு 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 வெற்றிடத்தோட வருவாங்க. பெரிய நோங்க, அவங்க அப்டேட்டடா இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. இப்ப எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ்க்கான பினான்சியல் டிப்ஸ், நான் ஒரு பினான்சியல் அட்வைஸ்ங்கிறனால இது ஒரு ஸ்லைடு போடுறேன். ஃப்ரெஷ் லோன்ஸ் இப்ப இருந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற வரைக்கும். சும்மா நான் ஒரு ஐபோன் வாங்கிட்டு இஎம்ஐல போட்டு விடுறேன், நோ. ஒரு கார் அப்கிரேட் பண்றேன், நோ. அதெல்லாம் அதே மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸ், ஹவுசிங் லோன் போறேன், 30 வருஷத்துக்கு லோன் எடுக்கிறேன், பெரிய ரிஸ்க் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல.
அது கிரிட்டிக்கல் செக்டர்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 6 மாசத்துக்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸை எமர்ஜென்சி ஃபண்டா எடுத்து வைங்க. இதே கிரிட்டிக்கல் செக்டர்ல இருக்காங்கன்னா 1 வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ் இது எமர்ஜென்சி ஃபண்டா எடுத்து தனியா வைக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் 100% மஸ்ட்டுங்க. ஃபேமிலிக்கு 10 லட்சம்னாலும் மினிமம் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவுக்கான. இப்போ ஒரு சின்ன பிரச்சனைனா எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போறோமோ அதை பொறுத்து எடுத்துக்கிறது மஸ்ட். லைஃப் கவர், அவங்களுடைய வருஷ வருமானம் 10 லட்சம் அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு கவர் கம்பல்சரி இருக்கணும். யார் ஏர்ன் பண்றாங்களோ அவங்க பேர்ல. நம்ம போய் திருப்பி வர்ற மாதிரி வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிசி எடுத்து வச்சுக்கிறோம். வருஷம் 1 லட்சம் ரூபா கட்டுவாங்க, 10 லட்சம் தான் கவரே இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட். அல்டிமேட்டா நீங்க வந்து யாருக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருப்பீங்கன்னா அந்த கம்பெனிக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருப்பீங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. இது வந்து மஸ்ட்டுங்க. லைஃப் கவர், டேர்ம் கவர் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிரிட்டிக்கல் செக்டர்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து என்னுடைய அட்வைஸ் என்னவா இருக்குன்னா 3 வருஷத்துடைய இன்கம் 3 வருஷம் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸை வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்லி இன்கம்னு போட்டு இயர்லி எக்ஸ்பென்சஸை நீங்க சேவ் பண்ண ஆரம்பிங்க. மேபி ஒரு சின்ன லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஏதாவது பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இப்ப ஜாப் லாஸ் இருந்தது, அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம், ஒரு ஒரு ப்ரெஷரே இல்லாம ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம். நிறைய பேர் திடீர்னு ஜாப் லாஸ் ஆகும்போது மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் தேர் சஃபரிங் எ லாட். அவங்க மட்டும் சஃபர் ஆகுறது இல்லைங்க, ஹோல் ஃபேமிலி சஃபரிங். ஃபினான்ஷியல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ், தேவையில்லாத எந்த விஷயத்தையுமே வாங்காதீங்க. நான் அடுத்தவன் ஐபோன் வாங்கியிருக்கா நான் வாங்குறேன்னோ, அடுத்தவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அது தயவு செய்து செய்யாதீங்க. ஜாப் செக்டர் இஸ் அண்டர்கோயிங் ஹியூஜ் த்ரெட்டுங்க. அது மட்டும் பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப நெசசரியான பொருளை மட்டும் காசு நிறைய கொடுத்து வாங்குங்க. ஸோ இட்ஸ் லைக் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, இதை வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்களுக்கு தேவை ஒரு சில விஷயம் நம்ம கொடுக்கறது ஓகே. தேவையில்லாத ஒரு ஒன்றை ஆசைப்படுதுங்கிறதுக்காக நம்ம வாங்குறதோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதோ அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி மேபி நம்ம அதுக்கான இதுக்கு போறதுக்கு வரைக்கும் நிறைய அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. சரிங்களா? சொல்யூஷன் என்னவா இருக்கும்? நியூ டெக்னாலஜிஸ் படிக்கணும், அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இட் இஸ் கோயிங் டு பி டைம் கன்சியூமிங். அதே மாதிரி சர்டிபிகேஷன் பண்றதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கு. சரிங்களா? வேற வழி இல்ல, அவங்க பண்ணிதான் ஆகணும். இட் இஸ் மஸ்ட். இ குவாட்ரண்ட்ல எஸ் குவாட்ரண்ட்ல இருக்கவங்க அப்டேட் பண்ணி தான் ஆகணும். இதே நீங்க பி குவாட்ரண்ட்ல பிக் பிசினஸோ ஐ குவாட்ரண்ட்ல இருக்கவங்களோ அதை படிச்சவங்கள வேலைக்கு வச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஒரு ஈஸியான ஃபீஸிபிள் சொல்யூஷன் இதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங்க இப்ப இருந்தே நீங்க பார்ட் டைமா எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான வருமானத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்துக்க முடியும். சரிங்க, டைரக்ட் செல்லிங் சொல்றீங்க, அது எந்த குவாட்ரண்ட்ல வருங்க? எம்ப்ளாயி இல்லையா? செல்ஃப் எம்ப்ளாய்டா? பிக் பிசினஸ்ல வருமா? இன்வெஸ்டர்ல வருமா? கமெண்ட்ஸ்ல போடலாமே, அது மட்டும் பார்ப்போம் யார் யாருக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. பிக் பிசினஸ், பிக் பிசினஸ், பிக் பிசினஸ், பிக் பிசினஸ். வேற யாருக்கும் மாற்றுக்கருத்தே இல்லையா? ஓகே, இது ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணவங்க இது தெரியும், ட்ரைனிங்ஸ் எடுத்தவங்களும் இதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல என்னுடைய ஒரு வித்தியாசமான கோணத்துல நான் இதை ஒரு விஷயம் சொல்றேன். நான் இப்போ டைரக்ட் செல்லிங்க வந்து மக்கள் எப்படி எப்படி எல்லாம் பண்றாங்க, எல்லா குவாட்ரண்ட்லயும் டைரக்ட் செல்லிங்க பாக்குறாங்க. டைரக்ட் செல்லிங்க எம்ப்ளாயி குவாட்ரண்ட்ல இருந்து அந்த மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்றவங்க 90% ஃபெயில் ஆயிடுறாங்க.
எம்ப்ளாயி மைண்ட் செட். நான் இன்னைக்கு வேலை செஞ்சா இன்னைக்கு பணம் வரும், நாளைக்கு வேலை செஞ்சா நாளைக்கு பணம் வரும், நான் ஒரு மாசம் வேலை செஞ்சா எனக்கு இன்னும் பணமே வரல அப்படின்னு 90% பேர் காணாம போயிடுறாங்க டைரக்ட் செல்லிங்ல. இதுதான் மேஜர். செல்ஃப் எம்ப்ளாய்ட் மைண்ட் செட்டோட இருந்து பாக்குறவங்க சோலோவா இறங்கி மாசம் மாசம் லட்சக்கணக்கில் சேல் பண்ணுவாங்க. அவங்களுடைய growth ஒரு லெவலுக்கு மேல போகாதுங்க, ஸ்டாக்னன்ட் ஆயிரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களே வந்து அதுக்கு மேல போக முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல இதுல பெருசா அதுக்கு மேல இன்கம் இல்லைன்னு நினைச்சிட்டு வெளியே போறவங்களும் இருக்காங்க. அது ரொம்ப கம்மி. பட் இந்த ஸ்டேபிள் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க செல்ஃப் எம்ப்ளாய்ட் சோலோவா பாக்குறவங்க. பிக் பிசினஸ் இஸ் அ ரைட் வே டு ஒர்க் இன் டைரக்ட் செல்லிங். என்ன சிஸ்டம் பில்ட் பண்ணும், சிஸ்டம் அதுவா க்ரோ ஆகணும், அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும். இப்ப நீங்க தெளிவா யாரெல்லாம் எம்ப்ளாயி குவாட்ரண்ட்ல இருந்து டைரக்ட் செல்லிங்க பாக்குறீங்க, யாரெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்ட் குவாட்ரண்ட்ல இருந்து பாக்குறீங்க, யாரெல்லாம் பிக் பிசினஸ் குவாட்ரண்ட்ல இருந்து பாக்குறீங்கிறது உங்களை நீங்களே மாத்திக்கிங்க. பிக் பிசினஸ் குவாட்ரண்ட்ல பார்த்தா மட்டும்தான் டைரக்ட் செல்லிங்ல பெரிய பணம். இன்னொரு மாதிரியும் பாக்குறாங்க, இன்வெஸ்டர் குவாட்ரண்ட்ல இருந்து பாக்குறாங்க, கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ்க்கு பணத்தை போட்டா பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிவ் இன்கம், பணம் மட்டும் போட்டா போதும்பா நான் எந்த வேலையும், அதெல்லாம் ஃப்ராட் ஸ்கீமுங்க. அந்த மாதிரி பாக்குறவங்க தான் வந்து டைரக்ட் செல்லிங்ல பணம் காணாம போகுது, பணம் போகுது அப்படின்னு சொல்றவங்க வந்து இதுலதான் நடக்கும். ராபர்ட் கியோசாகி, ரிச் டேட் புவர் டேடோட ஆத்தர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர். அவரோட எல்லா புக்கும் எங்கிட்ட இருக்கு, நிறைய படிச்சிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் ஒன்லி பிசினஸ் where you can move from the left side of the quadrant to the right side of the quadrant at a very low cost. அதே மாதிரி வெரி லோ காஸ்ட்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த மைண்ட் செட் சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இத சாதாரணமா மைண்ட் செட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லட்டுங்களா, இப்போ நான் தான் சொல்றேன் இல்லையா, இப்போ டைரக்ட் செல்லிங் வந்து எம்ப்ளாயி குவாட்ரண்ட்ல இருந்தும் செல்ஃப் எம்ப்ளாய்டு குவாட்ரண்ட்ல இருந்தும் பாத்துறாங்க. பிக் பிசினஸ்ல இருந்து பாக்குறதுக்கே ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. அதுல எப்படி பணம் வருதுன்னு நிறைய பேத்துக்கு புரியாது. சோ அந்த ஷிஃப்ட கொடுக்கறதுக்கு நீங்க பார்ட் டைமா எடுத்து அதுக்கான டைம் கொடுத்து அந்த ஷிஃப்ட் மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதை ஃபுல் டைமா போகணும். நிறைய பேர் அவசரப்பட்டு ஃபுல் டைமா போய் டைரக்ட் செல்லிங்ல இருந்து காணா போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ எப்ப நான் அதை ஃபுல் டைமா பாக்குறதுக்கான சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சிருக்கணும், அந்த சிஸ்டம் அதுவா க்ரோ ஆகிறதுக்கு என்னோட மேற்பார்வையில சிஸ்டம் க்ரோ ஆகுமோ அப்பதான் யூ ஷுட் குவிட் யுவர் ஜாப் அண்ட் கெட் இன்டு பிசினஸ். ஃபுல் டைமா டைரக்ட் செல்லிங்ல வர்றது வந்து அப்பதான் பண்ணணும். சரிங்களா? சோ எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபஷன்ல இருந்துட்டே சைட்ல இந்த பிசினஸ் வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணீங்கன்னா பினான்சியலா ஃப்ரீ ஆகலாம். ஓகே, டைரக்ட் செல்லிங் கம்பெனி, டைரக்ட் செல்லிங் சொல்லிட்டே இருக்கேன் நான். நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி சொல்றாங்க. அது எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனில நம்ம வந்து உள்ள போலாம்? இதுல என்ன பொறுத்தளவுக்கு நான் மற்ற டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் பத்தி எல்லாம் பேசினேன்னா டைம் போயிடும், அது நமக்கு தேவையும் இல்லை. ஒரே ஒரு கம்பெனி விச் ஸ்டாண்ட்ஸ் அவுட் வித் மெனி அட்வான்டேஜ் ஓவர் தி அதர் கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்எல் மட்டும்தாங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சார், இப்போ ஹாஜா சார் ஆரம்பத்துல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னார். ஏன் டிஎக்ஸ்எல்? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒன்லி கம்பெனி வித் கான்செப்ட் ஆஃப் ஒன் டிராகன் கான்செப்ட். ஒன் டிராகன் கம்பெனின்னு சொல்றது என்னன்னா, அதுவே ரா மெட்டீரியல் தயாரிக்கிறதுல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்கற வரைக்கும் அந்த கம்பெனியே பாக்குது. அடுத்தது ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட். எந்த கம்பெனியாலையும் இதை பண்ண முடியலைங்க. 120 கண்ட்ரிக்கு மேல ஒரு மெம்பர்ஷிப்பை வச்சு 120 கண்ட்ரில யூ கேன் டூ பிசினஸ். இங்க இருந்து எனக்கு துபாயில டீம் இருக்கு, பண்ண முடியும். எல்லா பக்கம் உங்களால பிசினஸ் பண்ண முடியும். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேன் விசிட் த கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். ப்ரையர் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க போய் நேர்ல பார்க்கலாம். எந்த கம்பெனியும் கொடுக்காத ஒரு பிரிவிலேஜ்.
நீங்க போய் பார்க்கலாம். இது கண்டிப்பா ஒரு பெரிய பிரிவிலேஜ். இத வந்து எந்த கம்பெனியும் கொடுக்காது. ஏன்னா பல கம்பெனி அவன் தயாரிக்கிறதே கிடையாது. எவனோ ஒருத்தன் தயாரிக்கிறான், வாங்கி மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிஎக்ஷனை பொறுத்தளவுக்கு அந்த அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பார்த்து அதனுடைய நாங்கெல்லாம் போய் பார்த்துருக்கோம். அதனுடைய குவாலிட்டியும் யூ கேன் ஃபீல். போய் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். அக்யூமுலேஷன் பிவி சிஸ்டம் வந்து ஒரு லெவலை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கில இருந்து டீ ப்ரொமோஷன் ஆக முடியாது நீங்க டிஎக்ஷனை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎக்ஷன் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கேனோரமா இன் த வேர்ல்டு. டிஎக்ஷன் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைருலினா இன் த வேர்ல்டு. டிஎஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நோனி ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி 10 கண்ட்ரிக்கு மேல மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிற ஒரே டைரக்ட் செல்லிங் கம்பெனி இதுதான். சரிங்களா? ஒன்லி டைரக்ட் செல்லிங் கம்பெனி டு ஓன் அ பிரைவேட் ஜெட் ஃபார் கம்யூட்டிங். கிரவுன் டைமண்ட்ஸ் அண்ட் அபவ் நல்ல ஏர்னிங் இருக்கிறவங்கள ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு உங்களுக்கு டிராவல் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணணும்னா பிரைவேட் ஜெட்ல கூட்டிட்டு போற ஒரே கம்பெனி இதுதாங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கடைசியா கொடுக்குறேன் நான். ஃபண்டாஸ்டிக் மீட்டிங். ஸோ கலந்து கொண்ட அனைவரும் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்க மைக்கை அன்மியூட் பண்ணி நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஸோ அப்சல்யூட்லி கிரேட் செஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஷன். ஸோ எந்த அளவுக்கு வந்து பீப்புள் வந்து இதுல அவேரா இருக்காங்கன்னு தெரியல. சூப்பர் செஷன் இது. நண்பர்களே, உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமா ரைஸ் பண்ணுங்க. எந்த கேள்வியுமே இல்லையா? கண்டிப்பா இருக்கும். குட் மார்னிங் டிஎக்ஷன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ரவி சார், நீங்க ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது உங்களது. அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்து வந்தீங்க. மேக்சிமம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டருக்கு உண்டான ஸ்ட்ரகிள்ஸ், என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்கு எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்தீங்க. நம்ம ரைட் பாத்துல இருக்கோங்கிறதையும் இந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப ஒரு தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட் இந்த ப்ரோக்ராமு. ரெக்கார்டிங் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க. இதில் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் நீங்கள் எப்போ எடுத்தாலும் உங்களது ஒரு கரெக்டாக அந்த இதோட கொடுப்பீங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. உங்களுக்கு பலத்த பாராட்டுகள். ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ்? இல்லைன்னா நம்ம வந்து அவங்களுடைய ஃபைனல் மெசேஜுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிடலாம். ஏன் ரவி சார், கொஸ்டின் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல? கொஸ்டின்ஸ் இல்லையா? ஃபீட்பேக்ஸ் எதா இருந்தாலும்? ஆமா, ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்க வந்து சாட்ல போடுங்க. ஸோ சாட்ல கூட போடுங்க, நான் கூட உங்களுக்கு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணிடுறேன். அருமையான செஷன். ஏன்னா வந்து இன்னைக்கு உள்ள சினாரியோ வந்து வெரி டிரான்ஸ்பரண்டா சொல்லி அதுக்கான வந்து சொல்யூஷனையும் ரொம்ப கிரேட்டா சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ஒண்டர்ஃபுல் செஷன். உங்களுடைய அனைத்து நாலேஜையுமே வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்து கொடுத்துருக்கீங்க. அதுவும் டிஎக்ஷன் மெம்பருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு ஃபினான்சியல் அட்வைஸ் கிடைக்குதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற வந்து ஏரியா அதுதான். பிஸியா இருப்பாங்க, பயங்கர பிஸியா இருப்பாங்க. திடீர்னு வந்து வண்டி ஸ்டாப் ஆயிடும். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு அது மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் கண் கூட. ஓகே சார். என்னுடைய ஃபைனல் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய டிஎக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிடிஎஸ் நிறைய பேத்துக்கு வருது. இதை நான் போன வருஷமும் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டிடிஎஸ் வந்துருது, அதை அப்படியே விட்டுறாங்க. கிளைம் பண்றதும் கிடையாது, ஒன்றும் இது பண்றது இல்லை. சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை ஃபைல் பண்ணி எடுக்கிறதுக்கான காஸ்ட் நிறைய பேர் ஒரு ஆடிட்டரை பார்க்கணும், அதை பண்ணும் இதை பண்ணுங்கிறதுக்காகவே விட்டுறாங்க.
ஸோ இதுக்கு வந்து நான் டிஎக்ஸ் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா 1000 ரூபாய்க்குள்ளதான் டிடிஎஸ் எடுக்கணும். அது 500 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கு, 500ல இருந்து 1000க்குள்ள இருக்குன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணி தரேன். நான் ரொம்ப லோ காஸ்ட். இது நீங்க ஆடிட்டர் பார்த்தாவே 500 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ராக்சிமேட்டா காஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். இது வந்து டிடிஎஸ் இன்கம் மட்டும் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணித்தரேன். சேலரியோட இருக்கு, சேலரியும் டிடிஎஸும் இருக்குன்னா ஒரு 500க்கு நான் பண்ணித்தரேன். இதை வந்து இது டிஎக்ஸ்ல நிறைய பேர் அப்படியே விட்டுறாங்க, ஃப்ரீயா போயிருது. அது யாருக்குமே யூஸ் இல்லாம போயிருது. கவர்மெண்ட்டுக்கு நேரா போய் அவங்க போய் விழுந்து அது டிடிஎஸா தான் போகுது. நம்ம கிளைம் பண்ண வேண்டியது நம்மளுடைய உரிமை. அதுக்கு வேண்டிதான் நான் இது நான் எடுத்து பண்றேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் டிடிஎஸ் சர்டிபிகேட் ரிலீஸ் ஆகலை, அதுவும் பார்த்துக்கணும். மெயின் ரெக்குயர்மெண்ட் ஃபார் டிடிஎஸ் கிளைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதார் பேன் லிங்கேஜ்ல இருக்கணும். இது இருந்துச்சுன்னா இது பண்ணிடலாம். ஓகே சார், அதுதான் நான் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு யாருக்குனாலும் எனக்கு கூப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் ஒரு 10 பேர் பக்கம் டீம் மெம்பர்ஸ்க்கு பண்ணி கொடுத்தது கூப்பிட்டாங்க. நான் அது பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு பெருசா ஒர்க் இருக்காது. நானும் ஒரு ஆளு. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார். உங்களுடைய பிரசன்டேஷன் எவ்ரிதிங் வந்து சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வியாழக்கிழமை மீட்டிங்ல 508வது நம்மளுடைய ஜூம் டிஎக்ஷன் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம வந்து கொடுக்குற மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஷன் கம்பெனியை பற்றியும், டிஎக்ஷனுடைய பொருள்களை பற்றியும், டிஎக்ஷனுடைய வியாபாரத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து கிரேட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து பினான்சியலா நம்ம என்னென்ன பிளான்ல இருக்கிறோம், வாட் இஸ் அவர் ஃபியூச்சர் பிளான், இன்னைக்கு வந்து ஜாப்ல எந்த அளவுக்கு வந்து த்ரெட்டன் இருக்குது, ஜாப் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இல்லாம இருக்குது, அது வந்து இந்தியாலயும் எப்படி இருக்குது, ஃபியூச்சர் எப்படி இருக்குது, ஒவ்வொன்றையும் வந்து அந்த கொடுத்த டைமுக்குள்ள வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. நான் ரொம்ப எங்கேயுமே என்னுடைய வந்து கவனத்தை சிதறாம வந்து ஒரு நிமிஷம் கூட சிதறாம நான் கவனிச்சேன். ஆனா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமான மீட்டிங் இது. இது வந்து என்ன கேட்டா வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் எலாபரேட்டடா நம்ம வந்து ஒரு பிசிக்கல் மீட்டிங்காவே சார்ஜ் பண்ணி நீங்க வந்து நம்ம சென்னை ஆஃபீஸ் டிஎம்ஏ ஆஃபீஸ்ல பண்ணா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான மீட்டிங். ஏன்னா இன்னைக்கு இது தெரியாம தான் முடிக்கிறாங்க. ஏன்னா இது கொடுக்கறதுனால அவங்க 2 விஷயம், பினான்சியலாவும் அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்க, டிஎக்ஸ்எல்லையும் அவங்க வந்து இன்வால்வ் வந்துருவாங்க. ஸோ கிரேட் மெசேஜ். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்டார் டைமண்ட் ரவிச்சந்திரன் பினான்சியல் அட்வைசர் வந்து பிடிச்ச அந்த மெசேஜ் வந்து ரொம்ப அற்புதமான செய்திகள் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன சேமிப்புல பாத்தீங்கன்னா வந்து நீங்க உங்களுடைய 6 மாத ஒரு மாத செலவு, ஒரு மாசம் உங்களுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை வந்து 6 மாத செலவுகளை எடுத்து வைங்க, எமர்ஜென்சி தேவைப்படுன்ற விஷயத்தையும், அல்லது ஒரு வருடத்துக்கு எடுத்து வச்சா நல்லதுன்ற விஷயத்தையும், ரொம்ப இன்னும் மிக முக்கியமாக வந்து நம்மளுடைய 3 வருட செலவுகளை வந்து சேமிச்சு வச்சா எந்த அளவுக்கு நமக்கு வந்து செக்யூரிட்டியா இருக்கும்ன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அது மாதிரி எஜுகேஷன்ல இந்த ஹோம் ஸ்கூலிங்கை பத்தி எல்லாம் ரொம்ப வெரி கிளியரா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய படிப்பை கல்வியை முடித்து வெளியே வரும் பொழுது கடனோட தான் வர்றாங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவரி ஒன் பிகம் எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கிறாங்க, கடனோட தான் வெளியே வர்றாங்க. கடனை அடைக்கணும்ன்றது வந்து ஒரு இது வந்துடுது. ஸோ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஏஐ வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஜாப் லாஸ் ஆகுதுன்றத பெரிய பெரிய கார்பரேட்லாம் வந்து எப்படி லே ஆஃப் பண்றான்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கோரிடு சார்பாகவும், தமிழ்நாடு டிஎக்ஷன் இந்தியா சார்பாகவும் நம்ம வந்து ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வந்து நம்ம ஆள் மனதிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அற்புதமான மீட்டிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப அற்புதமான மீட்டிங். ஸோ மற்றவர்களும் நீங்க அவங்களுடைய நம்பர்லாம் இருக்குது, யாருக்கும் தேவைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்பர் தர்றேன். நீங்க வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய நம்பர் வந்து உங்களோட சாட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணிடுங்க சார். தேவைன்னா எடுத்துக்கிட்டோம், அவங்க எடுத்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டோம். மற்ற அது மாதிரி வந்து டிடிஎஸ் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்ன மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கரெக்டா 1 இயருக்கு முன்னாடி சொன்னாரு. சொன்ன உடனே கான்டாக்ட் பண்ணோம், உடனே செஞ்சு கொடுத்தாங்க, உடனே எனக்கு டிடிஎஸ் வந்துருச்சு. அது மாதிரி எனக்கு ஃபினான்சியல் வகையிலையும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, அதுலயும் பண்ணோம். ஸோ கிரேட் இஸ் டூயிங் என்ன சொல்றது, டிஎக்ஷன்ல இருந்துகிட்டே டிஎக்ஷன் மெம்பருக்கு ஸ்பெஷலா கிரேட் ஜாப் பண்றாரு. ஸோ நமக்கு அவர் வந்து எல்லாரும் சார்பாக மிகப்பெரிய ஒரு சல்யூட் பண்றோம். ஸோ கிரேட் சார். ஸோ உங்களுக்கு மீண்ட ஆயிலை கொடுத்து நல்ல ஒரு அற்புதமான மனநிலையை கொடுத்து இன்னும் நிறைய நீங்க இது மாதிரி அர்ப்பணிப்பு செய்யணும்னு நம்ம வந்து இந்த இடத்துல மிக ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பண்றோம். ஸோ மீண்டும் உங்களுடைய நிறைய ஃபினான்சியல் அட்வைஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ நன்றி. ஸோ ஃபைனலா நம்மளுடைய
கிரேட் லீடர், கிரேட் மென்டர், கோச் டாக்டர் ரஞ்சன் அவர்களை வந்து நம்ம அவங்களுடைய சில கருத்துக்களை சொல்வதற்கு அழைக்கிறோம். ஸோ குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஆஜா. குட் மார்னிங். குட் மார்னிங் குட் டாக்டர். மார்னிங் ரவிச்சந்திரன். குட் மார்னிங் குட் சார். மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு ஒரு அற்புதமான செஷன் ஒன்று கொடுத்தீங்க. நான் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னாக்க, ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாருமே பண்றோம். ஆல்மோஸ்ட் 99.9% வந்து ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்றோம். அதாவது ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கட்டும், இல்லை வேற எந்த விதமான எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கட்டும், அதுல நம்ம ஒரு தெளிவு இல்லாம, ஒரு கைடன்ஸ் இல்லாம அந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்றோம். அது ஒரு ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அதை நம்ம வந்து பெரிதும் பாதிக்கப்படுறோம் நம்ம. ஏன்னா இப்போ நிறைய, அதாவது பேங்கிங் செக்டர்லே ஆகட்டும், இல்லை இன்சூரன்ஸ் செக்டர்லே ஆகட்டும், இல்லை வேற அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், எனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் ஆகட்டும், அதில் வந்து என்ன பெனிஃபிட்னு சொல்லுவாங்களே ஒழிய அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்களை வந்துட்டு அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்றதில்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நாம தான் ரொம்ப, அதாவது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு அந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும். இப்போ அந்த வகையில பார்க்க போறப்போ நீங்க அந்த குவாட்ராங்கிள் இது காமிச்சிங்க. அதுல எப்படி ஒருத்தர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா எந்த மாதிரி பண்ண முடியும் அந்த டைம் லிவரேஜை வச்சு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. இது நிறைய பேருக்கு வந்து ஒரு படிச்சிருந்தாலும், இதை பத்தி இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் படிச்சிருந்தாலும் புரியாம இருப்பாங்க. இல்லை அது 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 எப்படி ஸ்கில்ஃபுல்லா பண்றது அப்படிங்கிறத வந்து அந்த அப்ளிகேஷன் இல்லாம இருப்பாங்க. ஸோ இந்த வரப்போற காலகட்டத்தில் வந்து நம்ம ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பொதுவாக நாம இப்போ பார்க்கறது வந்து ஒரு ஸ்பெண்டிங் எக்கானமி. நிறைய ஸ்பெண்ட் பண்றோம், எத்தனையோ விதமான சில செலவுகள், அதாவது சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக செலவு பண்றோம். அதனாலதான் இப்போ நிறைய விதமான இது வந்து அட்ராக்ட் ஆயிடுறோம், அட்ராக்ட் பண்றாங்க நம்மளை. ரைட் ஃப்ரம் த பேங்க்ஸ், இந்த கிரெடிட் கார்டு கொடுக்கறது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ அப்போ ஈஸியா நம்ம வந்து நம்ம அந்த 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 மாதிரி டிரான்சாக்ஷனை பண்ணி நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாரமா அது வந்து அமையுது. ஸோ நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த வரப்போல காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு எக்கனாமிக் growth இருக்க போது, எஸ்பெஷலி இந்தியா. எல்லாருக்குமே ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, ஏர்ன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறைய இருக்கு. பட் ரொம்ப முக்கியம் என்னன்னாக்க, நம்ம ஏர்ன் பண்ணதை அதை ரொம்ப கவனமா நம்ம வந்து அதை இந்த அத்தியாவசியமான செலவோ அதுக்கு செலவு பண்ணணும். ஒரு சேமிப்புங்கிறது ஒன்று வேணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன செய்து வச்சுட்டு போக முடியும் அப்படிங்கிறது ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ணி அதை செய்யணும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு ஆங்கிள்லையும் பார்க்குறப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் குறிப்பாக நம்ம டிஎக்ஸ்என்ல செயல்பட்டா நிறைய விஷயங்களை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கலாம். ஸோ நீங்க வந்து டிஎக்ஸ்என்னை கையில எடுத்து பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். அதே சமயத்துல அதை தெரிஞ்சு அந்த மார்க்கெட்டிங் பிளானை புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் பண்ணணும். ஸோ நான் நிறைய பார்த்துருக்குறேன், டிஎக்ஸ்என்ல நிறைய இன்கம் வரும். ஆனா நான் பார்த்த அளவுல நிறைய பேர் அதை வந்து அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட், ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு கஷ்டத்துக்குள்ளாராங்க வைங்களேன். ஸோ
அந்த மாதிரி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டிஎக்ஸ்எல்ல இருக்கு. ஒரு செக்யூரிட்டி ஆஃப் இன்கம் நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஒரு ரிட்டையர்ட் லைஃப்ல ஒரு நல்ல ஒரு பென்ஷனை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்பில்ட் அந்த டிஎக்ஸ்எல் சிஸ்டத்தில். ஸோ அதை தெரிஞ்சு செயல்படுங்க. ஸோ எந்த விதமான ஒரு ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்னாலும் ஒரு எக்ஸ்பர்ட்டுகிட்ட, ஒரு ஜென்யூன் எக்ஸ்பர்ட்டுகிட்ட அட்வைஸ் வாங்கி அதுக்கப்புறம் அதை செயல்படுங்க. சும்மா அடுத்தவங்க சொல்றாங்கன்னு ஒரு நீங்க பண்ணக்கூடாது. உண்மையிலேயே ஒரு ரிலையபிள் பர்சன், ஒரு நாலேஜபிள் பர்சன், அவங்ககிட்ட போய் ஒரு கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கமிட்மெண்ட்டை, ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு உங்க செஷன் வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு செஷனாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டிஎக்ஸ்எல்ல நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய லீடர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கோக்ராம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். எனக்கு ஃபினான்ஸ் பத்தி நான் மேஜரா அதுல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் கோவா கேம்ப் இவரு ப்ரொஃபஸர் எடுத்த டாபிக்ஸும் சரி, டாக்டர் ரங்கநாத் நாயக் டாபிக்ஸ் எடுத்திருந்தார். அதெல்லாம் வந்து பேசுங்க. அப்ப நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஃபினான்ஸுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்ப நான் சில புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான், அங்க இருந்து வளர்த்துட்ட இன்ட்ரெஸ்ட் தான் நான் இதெல்லாம் நிறைய படிச்சதுக்கான ரீசன். நான் டிஎக்ஸ்எல் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப லோ காஸ்ட்லயோ ஃப்ரீயாவோ சொல்லித்தரேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் ஒண்ணுமே இல்லை. எனக்கு இது கிடைச்சதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு டிஎக்ஸ்எல்ல இருந்து தான் வந்தது. நான் கத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேஸ் எனக்கு டிஎக்ஸ்எல்ல இருந்து தான் வந்தது. ஸோ அதனாலதான் அந்த லோ காஸ்ட்ல என்னால கொடுக்க முடிஞ்சது. அதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர். வெரி குட். தேங்க்யூ ரவி சார். அந்த கோவா கேம்ப் வந்து 2005 நினைக்கிறேன். ஆமாங்க சார், ஆமாங்க சார். நான் ரெண்டுமே வந்திருந்தேன். கோவா, அக்ரா, கோவா திரும்பி வந்துடுறேன். அப்ப நான் பேங்கிங்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னால பெருசா டிஎக்ஸ்எல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அது பேங்கிங் வேலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டட் இது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாவே பண்ணுவோம். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். நீங்க ஒரு சிறந்த ஒரு ரோல் மாடலா இருக்கிறீங்க. உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணட்டும். உங்ககிட்ட அட்வைஸுக்கு கேட்குறவங்களுக்கு நீங்க டெஃபினட்டா ஒரு கைட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மிஸ்டர் ரவிச்சந்திரன். ஸோ உங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம தேங்க்ஸ் பண்றோம். மீண்டும் நிறைய அர்ப்பணிப்பு செய்யுங்க. உங்களுடைய அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் கத்துக்கிட்டேன் அந்த அடிப்படையில் நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. பெரிய கிரேட். என்ன சொல்றது, ஆல்மைட்டி உங்களுக்கு நிறைய விசாரங்களை கொடுக்கட்டும். நம்ம ப்ரே பண்ணுவோம். ஸோ நம்ம இறுதி கட்டத்துக்கு இருக்கிறோம். ஸோ டிஎக்ஸ்எல் குட் மார்னிங். நம்ம இன்றைக்கு இந்த வியாழக்கிழமை மீட்டிங்ல அற்புதமான தகவல்களை வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் மிஸ்டர் ரவிச்சந்திரன் மூலியமா கிடைச்சிருக்குது. ஸோ மீண்டும் வரக்கூடிய வியாழக்கிழமை 8:30 மணிக்கு நம்ம ஒரு புதிய தலைப்போட புதிய விஷயத்தோட வருவதா இருக்கிறோம். கண்டிப்பா நீங்க இணைங்க. நீங்க இணையது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இந்த கிடைக்கக்கூடிய லிங்க், இந்த வியாழக்கிழமை லிங்க் கிடைக்கிறத அனுப்பி கொடுத்து, ஏன்னா இது வந்து டிஎக்ஸ்எல் மார்க்கெட்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து நமக்கு வந்து அவங்க அந்த ஜூம் உடைய அமௌண்ட்டை பே பண்ணி நமக்கு அந்த லிங்க் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவு நம்ம டிஎக்ஸ்எல் மெம்பர் தமிழ்நாடு முழுவதும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ, இது நமக்கு வந்து பல வகையில நன்மை தரும். ஸோ அதனால நீங்க வர்றது மட்டும் அல்லாம நீங்க ஒருவரையோ இருவரையோ எத்தனை பேரை வந்து வர வைக்க முடியுமோ வர வச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் பலனுள்ளதா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சிறப்பு பேச்சாளராக வந்த ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் சில கருத்துக்கள் சொன்ன டாக்டர் ரஞ்சன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து, கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் வர வியாழக்கிழமை சந்திப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்யறோம். முடிக்கலாமா ரவி சார்? கண்டிப்பா சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர்.